நாமத்திற்கு சோஸ்திரம் பலம் உண்டாவதாக. பிரியமான விசுவாச பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த விசேஷித்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்த தேவனுக்கு நன்றி. உங்களுடைய போதருக்கும் நன்றி. என்னுடைய ஊழிய பாதையிலே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருந்த இடம் இந்த மதுரை நகரம். 1975 வருடம் நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு வந்த சமயத்தில் சேர்ந்த இடம் இது. போதகர் வில்மாட் அவர்கள் என்னை இந்த தென் பகுதியில் கணக்காளராக நியமித்திருந்தார். நான் வேலைக்கு சேர்வதற்கு முன்பதாக அங்கே என்னுடைய இடத்தில் வேலை செய்தவர் சகோதரர் தேவதாஸின் மூத்த அண்ணன் ஆசிர் கோயில்பிள்ளை. அவரை நாங்கள் அர்ஜுன்ராஜ் கோயில்பிள்ளை என்று சொல்வோம். இப்பொழுது ஆசிர் ராஜ் கோயில்பிள்ளை என்று பிரதர் தேவதாஸ் என்னிடத்தில் சொன்னார்கள். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு செல்லுகின்ற ஒரு தருணம். ஆகவே ஒரு 5 வாரங்கள் இடைவெளி உண்டு. அதற்குள்ளாக நான் வந்துவிட்டேன். அப்பொழுது போதர் வில்மாட் அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த 5 வாரங்களும் வேதாகமத்தை நீங்கள் இந்த மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகவே பிரியமான பிள்ளைகள், இந்த இடத்தில் தான். அப்பொழுது இவ்வளவு வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள் கூட கோபுரங்கள் அல்ல, ஒரு சாதாரண ஒரு இடம்தான். 1975 நிறைய பேர் நீங்கள் அந்த சமயத்தில் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அங்கேருந்து தான் நான் அந்த வேதாகம பாடங்களை அந்த பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்து என்னுடைய கணக்காளராக நான் சேர்ந்தேன். ஆகவே என்னுடைய ஊழிய பாதையில் எனக்கு முதலாக நான் ஊழியம் ஆரம்பித்த இடம் இந்த அருமையான இடம். இந்த அருமையான இடத்திலே அநேக தடவைகள் நான் பிரசங்கம் செய்திருக்கின்றேன். இந்த ஆங்கில திருச்சபையிலும் பிரசங்கம் செய்திருக்கின்றேன். பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த தேவனுக்கு நன்றி. இன்றைய தினத்தின் செய்தி எனக்கு மிகுந்த எனக்கு ஒரு பிரியமான ஒரு செய்தி. அதிலும் விசேஷித்த வண்ணமாக நான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி நிரல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் உற்று எல்லாத்தையும் கேட்ட மாத்திரத்தில் எல்லோரும் ஒரே கருத்தை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். நம்முடைய கடைசி புகலிடம், நாம் வாஞ்சையுடன் செல்லுகின்ற புகலிடம் பரலோகம். அதனால் அந்த பரலோகத்தில் செல்வதற்கு இன்றைய தினத்தின் வேத பாடங்களை படித்து தந்த போதகர் அவர்கள் சொன்னார்கள், நீ தைரியம் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு. பரலோகத்தில் செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களை தாங்கி தாபரித்து பலம் கொண்டு திடமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் இந்த சகோதரி மல்லிகா தானே சொன்னீங்க. மல்லிகா அந்த அம்மாவை எனக்கு பார்க்கவே முடியல. ஏன்னா நான் ரொம்ப கட்டல, இந்த புல்பிட்டு என்ன மறைத்து விட்டது. நானும் பார்க்கணும். கணீரண்ட குரல் அவர்கள் 2 தடவை சொன்னாங்க, நான் அந்த மன்னனோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று அந்த அடி வரும். அடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நான் சேர்ந்து பாடுவேன். அந்த இன்றைய தினத்தின் அந்த செய்தியை அவர்களும் வலியுறுத்தினார்கள். எனக்கு பிரியமான பிள்ளைகளை, அது என்ன செய்தி என்று இப்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிந்திருக்கும். அதுதான் நம்முடைய லக்கு, பரலோகம். ஆகவே மீண்டுமாக அதை நாம் வாசிப்போம். அந்த செய்தியை எக்ஸ்கியூஸ் மீ.
நான் 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கின்றேன். 15வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் இரக்கமுள்ள பரம தகப்பனே, இன்றைய தினத்தின் செய்தியை இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு அடியேன் பகிர்ந்தளிக்கின்ற சமயத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆவியானரின் உந்துதல், அரவணைப்பு, பலம் அடியனுக்கு தேவை. அவைகளை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த செய்தியை கேட்ட பின்பு இந்த விசுவாச பிள்ளைகள் ஒருபடி கிறிஸ்தவ ஜீவிதத்தில் முன்னோக்கி செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த செய்தியை வழங்குகின்ற சமயத்தில் அடியேனை பலப்படுத்தும். ஆசீர்வதியும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உயவன் கண்ணில் இசையும் களிமண் போல, உயவன் கண்ணில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பம் போல என்னை மாற்றுவே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பம் போல என்னை மாற்றுவே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலை மாதிரித்துகள், என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலை பாதுகாக்கிறேன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.
கடந்து போகலாம். உங்க கிருபையும் என் மேல் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூடி மறைத்துட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூடி மறைத்துட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கண்ணில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகுக்கு ஒளியானவன். உங்க அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். தேவ அழைப்பின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். அந்த பாடலின் கடைசி வரியை நீங்கள் தயவாக பிடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்கு நாம் தேவனை விட்டு விலகாமல் இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய இலக்கு, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லமா, நம்முடைய கோல் நமக்கு நிச்சயமாக நாம் பெறுவோம், நமக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை மீண்டும் நான் சொல்கிறேன், என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்போ நம்ம வேற எதுலையோ நிலைச்சிருக்கோம் இல்லைங்களா? அது உண்மைதான். இப்போ ஒரு அது என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நாம் வாழ்கிறோம். நம்ம தந்தை இருக்கின்றார்கள், நாம் பிறந்திருக்கின்றோம், நம்மை படிக்க வைக்கின்றார்கள், நமக்கு வேலை கிடைக்கிறது, அப்புறம் திருமணம் செய்து வைக்கிறார்கள். பிரதர் ஜோசப், பிரதர் ஹெலில், இனிமே உங்களுக்கு திருமணம், அப்புறம் நீங்கள் பிள்ளை பெறுவீங்க, குழந்தை பெறுவீங்க, அப்போ அவங்க வளருவாங்க, அவங்க படிப்பாங்க, வேலை செய்வாங்க, அவங்களுக்கு பிள்ளை பெறும். இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகணுமா? பிரியமான பிள்ளைகளே, அப்படி அல்ல. பவுலார் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனத்திலே, நம்முடைய வாழ்வு இங்கே அல்ல, நம்முடைய ஜீவிதம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கின்றோம். அவர் வருகின்ற சமயத்தில் அவருடைய திறமையான வல்லமையினால் நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பு கொடுப்பார். என்றைக்கு நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த நாளிலே நாம் பரலோகத்தில் வாசம் செய்வோம். அன்பு சகோதரி, அந்த மல்லிகா சொன்னது முன்பு, ஆண்டவரோடு நான் பாடுவேன். அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷனாகிய இந்த யோவானின் மூலமாக நமக்கு தருகின்ற இந்த கருத்து தான், என்னில் நிலைத்திருங்கள். வேற ஒன்றில் நிலைத்திருக்கண்டா. இந்த வசனத்தை சொன்ன இந்த யோவான் எப்படிப்பட்டவர் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தார். நீங்க 12 சீடர்களை எடுத்து பார்க்கின்ற சமயத்தில் ஒரு சீடர் ஒரு விசேஷித்த தன்மை பெற்றவர். உங்களுக்கு நன்றாக தெரியும், விசுவாச பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 12 அந்த சீடர்களில் ஒருவர் விசேஷத்தன்மை பெற்றவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக முதலில் தம்முடைய சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு 3 சீடர்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். பேதுரு, யோவான், யோவானின் தம்பி யாக்கோபு. இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் அது அழகாக கூறப்பட்டுள்ளது. அதெல்லாம் நம்ம போட்டோன்னா நிறைய நேரம் ஆகும். அதனால் நான் சுருக்கமான சொல்கிறேன்.
அதனுடைய உட்கருத்தை ரத்ன சுருக்கமாக நான் சொல்கிறேன். மலையில் மேலே ஏறி அதுக்கு போகிறதுக்கு காரணமே தன்னுடைய சீடர்கள் முதலில் பரலோகம் இருக்கின்றது என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக அந்த 3 பேரும் கூட்டு போகிறார். வேறு மற்றவங்கள்லாம் விட்டுட்டு போகிறார். போன உடனே அங்கே யார் இருக்கிறார்? இந்த யோவான் என்ற சுவிசேஷன் இருக்கிறார். அப்போ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எலியாவோடும் மோசையோடும் பார்க்கிறார். அப்போ உடனே பேதுரு எப்பவும் முந்தி சொல்வார்ல, ஆண்டவரை நம்ம இங்கே தங்கியிருக்கலாம், அவருக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம், இந்த மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே உட்காந்துடலான்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அந்த சமயத்தில் யோவான் இருந்தார். எவ்வளோ அவருடைய பிரசித்தி தன்மையை நான் சொல்கிறேன், எவ்வளவு அந்த ஆண்டவரோடு நிலைத்திருந்தார் என்று பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகின்ற சமயத்தில் ஒரு நபரை, ஒரு சீடரை கூப்பிட்டு தன்னுடைய தாயை காண்பித்து, இதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை யாரிடத்தில் ஒப்புவித்தார்? இந்த சீடரிடத்தில். அந்த ராபோஜனத்தில் சமயத்தில் மற்ற எல்லா சீடர்கள் இருக்கின்ற சமயத்தில் இந்த யோவான் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்பிலே சாய்ந்திருந்தார். He was resting on the bosom of Jesus Christ. அப்படின்னா இவ்வளவு நெருக்கம். அப்படின்னா நீங்கள் பார்த்துருங்க, நிலைத்திருங்கள் என்று வார்த்தையை சொல்லுகின்ற நபர் எப்படிப்பட்ட நிலைத்தன்மையை உடையவர் என்பதை சொல்வதற்குத்தான் பிரியமான பிள்ளைகளே நான் இதை சொன்னேன். அவர் எழுதுகின்றார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை கொடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னில் நிலைத்திருங்கன்னு சொன்னோன்னா அப்போ நம்ம வேற இருக்கார். சில சமயத்தில் அது நியாயம்தான். இப்போ சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வர சமயத்தில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு யார் ஹீரோனா அது அவர் தான் தலைவர், அவர் தான் கதாநாயகன் சொல்லுவாங்க. அப்போ அப்படியே வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே திருமணம் ஆகுவாங்க, திருமணம் ஆகிரும். அப்புறம் ஒருவேளை ஜோசப் என்ன சொல்லுவார், என்னுடைய மனைவி தான் எனக்கு இப்போ வழிகாட்டிம்பார். ஐம் சாரி தம்பி, உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் உங்கள் பெயர் எடுக்கிறேன் அப்படி சொல்லுவார். எங்கே தந்தையிடம் நிலைத்திருந்த யோசேப்பு இப்பொழுது மனைவிடம், அது நல்ல வாஸ்தவமாக இருங்க, நல்ல காரியம் தான், இட் இஸ் குட். அதில் ஒரு வேலை எப்படி போதும் பாருங்கள். இப்படி இருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, சில தலைவர்கள் அவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படி இருப்பாங்க. சில சமயத்தில் அப்படி இருக்க சமயத்தில் அவங்கள எனக்கு தெரிஞ்ச பையன், இந்த தம்பிக்கு பதவி உயர்வு கொடுக்கலான்னு, அது நியாயமான ஒரு எண்ணம் தான். அப்படி இருக்கும், அப்படி இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மாபெரும் தலைவர், நெல்சன் மண்டேலா ஒரு மாபெரும் தலைவர், அப்புறம் மகாத்மா காந்தி, மிஸ்டர் காமராஜ், கர்ம வீரர் காமராஜ், கல்வி தந்தை காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா நிறைய முதலமைச்சர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது, இவரை சொல்கிறதுக்கு அது காரணம் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தெரியுமா? இது மதுரை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது நெல்லன்று யானை கட்டி போரடித்த மதுரைமாய் மண்டலத்தில் இருக்கின்ற திருச்சபையில் நான் பேசிக்கொண்டிருக்கேன். இந்த இடத்துல மகாத்மா காந்திஜி வந்தாராம் பல வருஷத்துக்கு முன்னால். இந்த ஏழை விவசாயிகள் எல்லாம் அந்த விளைநிலங்களில் உழுவதை பார்த்து அவர்கள் ஒரு வேஷ்டியும் துண்டை மட்டும்தான் கிட்டதானே. அவர் நினச்சிட்டாரு இவங்கெல்லாம் ரொம்ப பாவமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இனிமேல் நான் ஷர்ட்டே போட மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தது. அவர் மரிக்கும் வரையில் இருந்தார். அவர் ஒரு பெரிய தலைவர் தானே, அவரை வழிகாட்டிய நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. சரி, அதை விடுங்க. கர்ம வீரர் காமராஜர், கல்வி தந்தை, அவர் பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்க. நான் இதை வாசித்தேன், அதிலிருந்து எனக்கு மனம் மாறிட்டு, நான் வேறொரு ஆள் தான் எனக்கு பிரியமானது. நிறைய பேருக்கு தெரியும் என்னை பற்றி, அவர் தான் எனக்கு பிரியமானவர். அன்றையிலேருந்து நான் மாறிட்டேன் பிரதர். மனுஷன் ஒரு சமயத்தில் காரில் போயிட்டுருக்காரு. அங்கே தூரத்தில் ஒரு வயலில் ஒரு ஐயா மாடு மேய்ச்சிட்ருக்காரு. அவருக்கு கூட ஒரு பையன் இருக்கான். சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே மாடு மேய்ச்சிட்ருக்கான், ஆடு மேய்ச்சிட்ருக்கான்னு சொன்னோன்னே காமராஜர் வண்டியை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு.
என்னையா நீர் மாடு மேய்க்கிறாரு, பரவாயில்ல, எனக்கு புரியுது. இந்த தம்பி படிக்கக்கூடிய சமயத்தில் இந்த தம்பியை நீர் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க வச்சிருக்கிறேன்னு கொண்டேன். உமக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 ஐயா. ஒரு பையன் அவன் பள்ளிக்கூடத்து போயிருக்கான், இவன் மாடு மேய்க்கிறேன். எனக்கு வசதி கிடையாது, சாப்பாட்டுக்கு வசதி கிடையாது. அட்லீஸ்ட் மதியம் கொஞ்சம் கஞ்சி கிடைச்சாலும் நான் வந்து இந்த பையனை பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். அன்னைக்கு ஆரம்பித்தார் அந்த ஆள். உடனே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள் நான் கேள்விப்படுகிறேன். அது வேறு விஷயம். அப்போ அவரை பார்த்த உடனே நல்லா இருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வீரர், கர்ம வீரர் காமராஜர் மரிக்கின்ற சமயத்தில் அவருக்கு இருந்த வங்கி கணக்கு 216 ரூபா, கையில் இருந்த காசு 200 ரூபா, அவரோட இருந்த 2-3 வேஷ்டி, 2 துண்டு. ஓ மை காட், எனக்கு நம்பவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் ஜிந்தாபாத், அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அப்படிப்பட்ட மன்னர் அவரே நீங்கள் தான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமான பிள்ளைகளே. இந்த பிள்ளைகளை நாம் இவர்களில் நிலைத்திருந்தால், அவர் நல்லவர் தான், அவரில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போமா, பரலோகத்திற்கு செல்வோமா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா அதெல்லாம் வச்சுக்கா, ஆனால் என்னில் நிலைத்திரு என்று அவர் அழகாக அங்கே சொல்லுகிறார். சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரலோகம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பிரதர் பாஸ்டர் அந்த பரலோகத்தை பற்றி நம்பிக்கை வரமாட்டுக்கு பாஸ்டர். இது ரொம்ப கடினமான ஒரு எடுத்த உடனே. இப்போ நம்ம தம்பி யோசிப்பு நினைப்பார், நாங்கள் தான் நேத்தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், இந்த ஆள் வந்து பரலோகம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, ஒரு எண்ணம் போகும். பிரதர், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு என்ன பற்றி தெரியும். இங்கேயும் நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. நீங்கள் நான் சொல்லதை நல்லா கேட்டுட்ருக்கீங்க, என்ன தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியும். உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அந்த தம்பி சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க, நான் வங்கியில் பணம் போட்டோம்ல, அது ரசீது கிடச்சா, நான் வந்து கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்தேனான்னு நம்ம சகோதரிகள் நினைக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் பிரசங்க மனத்தில் அடிக்கடி கேட்பார், இருக்கீங்களா? நாங்கள்லாம் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருங்க, இவர் இருக்கீங்களான்னு கேட்டேன்னா அதே மாதிரி வரது நியாயமான பரலோகத்தை பற்றி எண்ணம். பரலோகம் நிஜம். பரலோகம் இஸ் நாட் எ நிழல், இட்ஸ் நாட் எ ஷேடோ, இட்ஸ் எ ரியல் திங். நாம் எல்லாம் அங்கே தான் போகணும் கடைசியில். எனக்கு சமீபமாக 2 காலமான எனக்கு பரலோகத்தை பற்றி ஒரே வாஞ்சை தான். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை எல்லாம் தயவாக எனக்கு மன்னியும், என்னை பரலோகத்திற்கு ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளணும்னா அவரில் நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர், we must abide in him, stay with him, dwell with him. அவர் செய்த மகிமைகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசிக்க வேண்டும். பரலோகம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து 21வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொல்ல சில பேர்கள் தலைவர்களில் நிலைத்திருக்கார்கள், சில பேர் பொருளில் பதவிகளில் நிலைத்திருக்கார்கள், சில பேர்கள் பொருளில் நிலைத்திருக்கார்கள். பொருளில் நிலைத்திருக்கின்ற சமயத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம், அது கண்ணை வச்சு திருடர்கள் கொண்டு போயிடுவாங்க, பூச்சி அரிச்சிரும், எல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கின்றதோ அங்கே உங்களுடைய எண்ணம் இருக்கும். அதனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பரலோகம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்களா? சாமி இங்கே இல்லாது. தம்பி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்றைக்காவது நீங்கள் வச்சிரக்கல்ல பார்த்துருக்கீங்களா? வச்சிரக்கல்னால் என்னது தெரியாது. வச்சிரக்கல் என்னென்னு யாருக்கா தெரியுமா? பாஸ்டருக்கு தெரியும், சில விசுவாச பிள்ளைகள் தெரியும், தம்பி ஜோசப் தலையாட்டுற அவருக்கும் தெரியும். பிரதர், ஒன்று சொல்கிறேன், அந்த பரலோகத்தில் என்ன தெரியுமா? அது ஒரு மகிமை பொருந்திய ஒரு இடம். அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, கடலும் இல்லை. ஒரு நதி, ஜீவ நதி எப்போதும் தண்ணீரை கொண்டு இருக்கும். கனி 12 விதமான பழங்கள் நமக்கு அங்கே கிடைக்கிறது. அங்கே ஒரு தங்கம். அந்த பரலோகத்தினுடைய அந்த வாசலை திறந்து செல்வர்கள் அந்த வெள்ளி கதவை திறந்து கொண்டு அந்த தங்கத்தினால் அந்த இடத்தை நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஆட்டுக்குட்டியானின் பாடலையும் மோசையின் கீர்த்தனைகளையும் பாடுகின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அதுதான் பிரதான காரியம். அதான் நாம் என்ன சொல்லணும்? நம்பணும். We must believe there is a heaven. அப்படி நீங்கள் உண்மையிலே நினச்சிட்டிங்கன்னா அந்த பரலோகத்துக்கு நான் எப்படி செல்வது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள்,
நீங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அஸ்திவார கல் அந்த அந்த இடங்கள் எல்லாமே பளிங்கு மாதிரி மின்னுமா. ஒரே தங்கத்திலான வச்சரக்கல்லால் ஆனது. வச்சரக்கல்லாம் ஜாஸ்பர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அடித்தளம், அந்த தூண், அந்த இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு கட்டடத்தில் உள்ள தூண், அதில் 12 விதமான அற்புதமான நாம் கேள்விப்படாத கற்கள் அங்கே உண்டு. வச்சிரக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்தினம், படிகை பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி. இதில் யாருக்கு எத்தனை கல் தெரியும்? மரகதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மரகதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை வைடூரியத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோமேதகம், இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. பிரியமான பிள்ளைகளை, இந்த விசேஷித்த ரத்தின கற்களை நீங்கள் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்றால் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேணும். இதில் உங்கள்கிட்ட எத்தனை கல் இருக்கோ எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு கல் இருக்கு. இந்த பாஸ்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்கிறீங்க பொருள் மீது ஆசை வைக்க வேண்டாம், பரலோகத்தின் மீது ஆசை வைக்க வேண்டும்னு உலகத்திலே பெரிய ஒரு பயங்கர ரத்தின கல்லில் ஒன்றை வச்சுருக்கீங்களே, ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இருக்கு என்கிட்ட. அந்த கல்லை நான் தூக்கி பார்த்துருக்கின்றேன். அந்த கல் என்னோடு பேசியிருக்கிறது, என்னோடு ஓடி இருக்கிறது, என்னோடு விளையாடி இருக்கிறது. இன்றைக்கு பெரிய கல் ஆகிவிட்டது. அதற்கு நிறைய சின்ன கல் வந்துட்டு. அதுதான் சுகந்தி, 12வது, என்னுடைய மூத்த மகள். இங்கே தான் பிறந்தா. நிறைய பேருக்கு அந்த பேர் தான் வைப்பாங்க, சுகந்தி, சுனீரம். சுனீரத்துக்கு அந்த ஆங்கிலத்தில் ஜஸ்ஸிந்துன்னு அப்படி பேர் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய பேர் கல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையிலே இந்த கற்களை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு பிரியமான பிள்ளைகளை நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்தது, ஐயா நான் எவ்வளவு பாவம் செய்யிருக்கேன், எனக்கு பரலோகம் கிடைக்குமா? பிரியமான பிள்ளைகளே, அப்படி நீங்கள் ஒரு காலம் எண்ணலாகாது. என்றைக்கு நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அறிக்கையிட்டு மனத்தாழ்முடன் அவர் திருப்பாதத்தில் அமர்ந்து மண்டியிட்டு ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்வீர்களாயின், he is just ready to forgive your sins. அதில் தான் முதலாம் இதே இவர் இந்த சுவிசேஷம் எழுதின ஒரு புஸ்தகம், 1வது யோவான் புஸ்தகம் நீங்கள் நல்லா வாசிக்கலாம். அப்படிப்பட்ட பரலோகம், அப்படிப்பட்ட பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சரி, நம்ம எல்லாரும் போதுக்கு அங்கே இடம் இருக்கா சாமி? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்த கேள்வி, இந்த சந்தேகமும் நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அந்த இயேசுவை சாட்சியாக சொல்லுகின்ற ஒரு பிள்ளைகள், அது யாருன்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவங்க இயேசுவை மறுதளிக்கின்றவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? 1,44,000 பேர் தான் போவாங்க. கரெக்ட், 1,44,000 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7வது அதிகாரம், கரெக்ட் பாஸ்டர், இருப்பாங்க. அதை நீங்கள் வாசித்தே வந்தீங்கன்னா 9வது வசனத்தை வந்தீங்கன்னா, அப்பொழுது நான் திரளான மக்களை கண்டேன். நிறைய பேர் போவாங்க. அவ்வளோ பேர் அங்கே போவதுக்கு இடம் இருக்கு. பிரியமான பிள்ளைகளே, பரலோகம் பெரிய இடம். ஒரு சிலர் நினைப்பது ஒன்று, அது குறுகிய ஒரு சந்தை அல்ல, அது ஒரு பெரிய, எவ்வளோ தெரியுமா அதனுடைய உயரம்? நினைச்சு பார்க்கவே முடியல. உயரம் 2220 கிலோமீட்டர், அகலம் 2220 கிலோமீட்டர், நீளம் 2220 கிலோமீட்டர். அந்த சுவற்றினுடைய வீதி இருக்குல்ல, அந்த கனம் என்று சொல்லுவோம்ல, கூடி போனால் நம்ம கனமெல்லாம் 2 அடி இருக்கும். என்ன பிரதர் நம்ம சுவர்? அது 216 அடி கனம். அப்படின்னா எப்படி இருக்கணும்? இதான் மேசிவ் பில்டிங். ஸோ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேணும். கிட்டத்தட்ட அந்த நகரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுமா? ஓசூர்லேருந்து நான் வந்திருக்கேன். இந்த ஓசூர்லேருந்து நியூ டெல்லிக்கு வரேன், எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? 2225 கிலோமீட்டர். இது 2220 கிலோமீட்டர் தான். அவ்வளோ நீளத்துக்கு ஒரு நகரம் இருக்குன்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு அந்த எண்ணத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் பரலோகம் இதெல்லாம் இருக்குது. 21வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் சொன்னேன்னா டைம் இருக்காது, நிறைய டைம் வேணும்ல, அதனால் இருக்காது. பிரியமான பிள்ளைகளே, பரலோகம் நிஜம், இட்ஸ் அ ஃபேக்ட், அது உண்மை. ஆனால் அந்த பரலோகத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தான் நாம் இருக்கின்றோம். அப்போ நிலைத்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக ஒரு வெற்றி அடைய வேண்டும். இன்றைக்கி ஓய்வு நாள் பள்ளி பாடம் வெற்றி தானே பிரதர், அதில் தான்
அப்போ அறுதி அது நீங்கள் வந்து அதில் எந்த காரணத்தினாலும் நிலைத்திருக்கணும் தான் வருது. யோசுவா சொல்கிறாரு நிலைத்திருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, சார் வெற்றி வந்து சில சமயத்தில் சில அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்கும்பாங்க, சிலது நல்ல விடாமுயற்சியாக இருந்தால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து என்னதானாலும் பரவாயில்ல, நான் வந்து அதில் வந்து அந்த எனக்கு அந்த அந்த வில் பவர் விடாமுயற்சி இருக்குன்னு சிலவங்க சொல்லுவாங்க. உந்து சக்தி சிலவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி செய்ப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னு பார்ப்பீர்கள் என்றால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த வெற்றிக்கு மூல காரணம் தொடர்ச்சியாக இருத்தல், நிலைத்திருத்தல். பி கன்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ ஃபார் சக்ஸஸ். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நிலைத்திருத்தல் எதை கொண்டு வருமா தெரியுமா? ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வரும். ஐயா நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டர் சொன்னார்ல, எல்லாம் ஒரு ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டேங்கிறாங்க, 18-17 பேர் தான் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, விழுக்காடு சொன்னீங்களா பாஸ்டர்? நீங்கள் எடுங்க, இன்னைக்கு ஒரு 3 அதிகாரம் நான் படிப்பேன், அப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தம்பி அது உங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். அந்த பழக்கம் எதை கொண்டு வரும் என்றால் உங்களுடைய அடையாளத்தை கொண்டு வரும். அந்த சகோதரி எப்படியாவது தினசரி 3 அதிகாரம் படிச்சிருவாங்க, ஒரு அடையாளம் கிடைக்குதா இல்லையா? அந்த அடையாளம் வந்து நம்பிக்கை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை எதை கொண்டு வரும்னால எனக்கு பிரியமான பிள்ளைகளுடைய நம்முடைய இலக்குவை கொண்டு வரும். அவர் இட் வில் லீட் டு அவர் டெஸ்டினி, தட்ஸ் ஹெவன். வேற ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, அதான் அவர் சொன்னார்ல, 18 விழுக்காடுகள் தான் ஜெபிக்கிறானோ. வேதாகமம் என்ன சொல்கிறது? ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்த அந்த நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, மோசே, தாவீது, தானியேல், இப்படி நம்ம பரிசுத்த இந்த யோவான் எல்லோருமே ஆண்டவர் இடத்துல நிலைத்திருந்தார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில், சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன் என்று. அப்பொழுது எனக்கு ஆண்டவர் என்ன நான் சொல்லதை அவர் கேட்பார். அவரை நோக்கி கூப்பிடுவேன். 55:16 தாவீது சொல்றாரு, அப்பொழுது எனக்கு என்னை பாதுகாப்பார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாக இருக்கும். 34:10. அதே சமயத்தில் கர்த்தரின் கீதம், அவருடைய துணி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 34:1. 42:1 சங்கீதம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனை நோக்கி இருக்கிறது என்று. அப்புறம் 84 போனீங்கன்னா 11 1000 நாட்களை பார்க்கிலும் என்னுடைய ஆண்டவரின் ஆலய பிரகாரங்களில், இங்கே வர்றதுதான் ஆலய பிரகாரங்களில் வருவது எனக்கு அது மேன்மை தருகிறது. ஆகாமரின் கூடாரத்தில் வாசிப்பதை விட என் ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருப்பதை நான் பாக்கியமாக கொள்வேன். அப்போ அதில் நிலைத்திருக்கணும். வேதாகம் படிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், ஆலயத்திற்கு வருவதில் நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 122:1 என்ன சொல்லுது? வாருங்கள் ஆலயத்திற்கு செல்வோம் என்ற மாத்திரத்தில் நான் அந்த இடத்தை விட்டு ஓடி போனேன் அப்படியா இருக்கு? இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கோயில் ஆலயத்திற்கு செல்லுகின்ற சமயத்தில் ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு வர வேணும். பிரதான பிள்ளைகளை அதான் மீன். அந்த அந்த வந்து வந்துட்டுனா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எல்லாம் சரியாகும். வேற ஒன்றுமே வேண்டாம். சரி சரி, இவ்வளோத்தையும் பார்ப்போமே. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பயம் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். ஆண்டவரில் நிலைத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கலாம். ஆண்டவரிட நிலைத்திரலாவிட்டால் என்ன நடக்கும் பார்க்குறீங்களா? அதே 15வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இதுதான் கடைசி, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அவைகள் எரிந்து போகும். யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு? மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில், மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதை செவ்வாய்ப்படுத்துங்கள். இப்பொழுது கோடாரி ஆனது மரத்தின்
வேர்பாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நல்ல கனி தராத கனி மரங்களெல்லாம் வெட்டுண்டு எதில் போடப்படும்? அக்கினியில் போடப்படும். நிலைத்திர விட்டால் இதுதான் நடக்கும். சரி, அதான் விடுங்களாம். சரி, ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டவருங்க. உங்களுக்கு முதல்ல அதை சொல்கிறேன். நம்முடைய தேவன் எல்லா சகரத்தையும் அதரதன் காலங்களில் நேர்த்தியாக செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19:20 அவர் முதலாவது ஒரு 2 பேரை நமக்கு இடைஞ்சல் நம்முடைய, அதாவது அந்த சாத்தானின் கசின்ஸ். நம்ம ஊரில் மதுரையில் ஒரு வார்த்தை, ஃபேமஸ் வார்த்தை என்ன பிறகு பங்காளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாத்தானின் பங்காளி 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என்னது, மிருகம், பீஸ்ட். இன்னொன்று வந்து என்னது, கள்ளத்தரிசி, கள்ள தீர்க்கதரிசி. இந்த 2 பேரையும் வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 ஆண்டவர் கிளீன் போல்டு அழிச்சிருந்தாரு. உங்கள் பரலோகத்து போது உங்கள் வழியை எப்படி சீர்தூக்கி வைக்கிறான்னு அதை விட்டீங்களா? அப்போ இன்னொரு ஆள் மிஞ்சிருக்காருல்ல, அவர் யார்? 3 பேர் கசின்னு சொன்னேன், மிருகம், கள்ளத்திற்கரசி, இன்னும் ஒரு ஆள் இருக்கார். அது 20:10 வந்தீங்கன்னா சாத்தான். 20:10 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான். நான் எல்லாத்தையும் எடுத்து வாசித்தேன்னா நமக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன மனசுக்குள்ளே திட்டுவீங்க, இந்த ஆளுக்கு அடுத்த தடவை பாஸ்டர் நீங்கள் தருணம் கொடுக்காதீங்கம்பீங்க. அதனால தான் இந்த வேகத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அது சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடணும். எப்படி ஆண்டவர் எப்படி பாதையை சுபப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அவருக்கு பாதையை வந்து எல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு நம்மை விரும்புகின்ற தேவன், நம்மை சிநேகிக்கின்ற ஒரு தேவன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் அவர். அதான் இத்தனை காரியங்களும் அவர் அழகாக சொல்லுகிறார். சரி, இனி நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவரத்தில் நிலைத்திராவிட்டால் என்ன சம்பவிக்கும்? இனி எப்படி நிலைக்க வேண்டும்? அதில் 1-2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடும். முதலாவது என்னென்னா, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமானது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது அதுக்கு வசனம் வந்து யோவான் 15:7 வாசிக்கிறேன் பாருங்கள். என்ன சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை வசனம் தான். இன்னைக்கு பாஸ்டர்னு சொன்னாங்க நம்முடைய வசனம். அந்த வசனம் வந்து எப்படி இருக்கு பாருங்க. அந்த தாவீது என்ன சொல்றாரு 119:105 அந்த அவர் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் இடறி விழுவீங்களா? இல்லை. 11 அந்த அதே 19:11 நான் வந்து தீமை செய்ய என்னை தூண்டாமல் இருப்பது உம்முடைய வசனம். சரி, 25 நான் மண்ணோடு மண்ணாக புதைந்து வேரோடும் மண்ணாக இருந்தேன், என்னை உயிர்த்தெழ செய்தது உம்முடைய வசனம். 25 வசனத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு வசனம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமான பிள்ளைகள். அடுத்தது 2வது காரியம் என்ன, குயிக்காக முடிச்சிருந்தேன். அவருடைய கற்பனைகளில் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு. அதே தான் இன்றைக்கு நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த நிலைத்திருந்தல் வார்த்தையில் வந்து இந்த வேதாகமத்தில் 118 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த யோவான் மட்டுமே இந்த புஸ்தகத்தில் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 40 தடவையும், அந்த அவர் 3 பொதுவான நிருபங்கள் எழுதினார்ல அதில் 24 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னை சிநேகிக்கின்றீர்களா? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். சொல்லுகிற வாசனை சொல்லுதா இல்லையா? இருக்கு. அடுத்தது அவருடைய அன்பில் 15:9 நான் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எல்லாம் நிலைத்திருந்தான். நிலைத்திருத்தல் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பிரியமான பிள்ளை. அடுத்தது அது கூடுதல் அவருடைய பரிசுத்த ஆவியில் வல்லமையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:24 புஸ்தகத்தில் அதில் அழகாக சொல்லப்பட்டு யாராவது வாசிக்கிங்களா பார்ப்போம். நானே வாசிச்சிருந்தேன். ஒரு இந்த பாஸ்டர் தண்ணி வைக்கல எனக்கு. 1 யோவான்
24 வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. 1 யோவான் நீங்கள் போடணும், போடுங்க பிரதர்ல. 1 யோவான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த சீடர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போனாங்க. ஐயோ, காட் பிளஸ் யூ. அப்படி இருந்தும் அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருந்து எனக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்களா? தாமஸ் கூடவே இருந்தார்ல, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். அவருக்கு என்ன ஒரு வியாதி? சந்தேகம் என்ற வியாதி இருந்தது இல்லையா? சரி, அதை விடுங்க. பேதுரு அவர் தான் அந்த சீடர்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் தைரியமான ஆள், துணிச்சலான ஆள். நம்ம சின்ன வகுப்பில் சொல்லுவாங்களா, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தவர். அவர் என்ன செய்தார்? ஆண்டவரை மறுதலிச்சார். யூதாஸ் காட்டி கொடுத்தான். இதெல்லாம் ஆண்டவர் கூட இருக்க சிந்தலை. இவங்க இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சே இவங்களை வச்சிருந்தார் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் மேல் அன்பாக இருந்தார், அவர்களை சிநேகித்தார். அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு செல்லும்போது ஆவியானவர்கள் கிரியை செய்தபோது அவர்கள் வல்லமையாக இருந்தார்கள். நீங்கள் என்ன வேணா செய்யுங்க. பேதுரு என்ன சொன்னார்? அவரை பிடித்து, அவர் ஊழியம் செய்த பிறகு அவரை பிடித்து சிலுவையில் அறைகின்ற சமயத்தில், என்னுடைய இயேசு கிறிஸ்துவை போன்று என்னை சிலுவையில் அறையாதீர்கள், அதற்கு நான் பாக்கியவன் அல்ல, அவர் உயர்ந்தவர், என்னை தலைகளாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். அந்திரேவு எக்ஸ் மாதிரி அவரை வச்சு சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்புறம் பவுலாரா தலையை வெட்டி கொண்டாங்க, யாக்கோபுக தலையை வெட்டி கொண்டாங்க, இந்த தூமா இங்கே வந்தோடனே ஈட்டியை வச்சு குத்துனாங்க. எல்லா துன்பத்தையும் சகிக்கத்தக்கதாக அந்த ஆவியாரின் பலம் இருந்தது. பிரியமான பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்க வேண்டுமென்றா பார்க்கணும் ஆசை இருக்கா? எனக்கு தோமாவை பார்க்கணும், ஒரு சிலருக்கு பேதுருவை பார்க்கணும். நீங்கள் பரலோகத்துக்கு போன உடனே அந்த பரலோக கதவு, அந்த வெள்ளி கதவு திறக்கின்ற சமயத்தில் முதலாவது உங்களை வரவேற்பது யாருன்னா பேதுரு. அவர் அங்கே இருப்பார். பேதுருவை நீங்கள் பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கணும், இவங்களெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்க்க முடியுமான எந்த சந்தேகம் வருதா? உங்களுக்கு வருதா? உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? பரலோகத்தில் போனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏங்க, அந்த மறுரூபம் சிந்தனை உயர்ந்த மலையில் பேதுரு என்ன சொன்னார்? எலியான்னு கண்டுபிடிச்சிட்டார்ல. எலியானு அவருக்கு தெரியுது, மோசேன்னு தெரியுது, இவங்களுக்கு ஒரு கூடாத்த வைக்கணும்னு சொன்னாரா? அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு போன உடனே கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய மனைவி இறந்துட்டான், அவளை கண்டுபிடிப்பேன். ஐ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹர். இதுதான் உண்மை பிரியமான பிள்ளைகளை. சரி, அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன சொல்லுன்னா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோகத்திலே யாரோடு வந்திருப்பார்கள்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் வந்தார்கள். நான் ராஜ்யத்தின் புத்திரர் என்று தன்னை விளம்பி பீற்றிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள். கலாஸ் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து இவர் தான் ஆபிரகாம், இவர் தான் ஈசாக்கு, இவர் தான் யாக்கோபுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதுல்ல. அப்போ பரலோகம் எவ்வளவு நிஜம் எனக்கு பிரியமான பிள்ளைகளை. உண்மை. there is a heaven, it's going to be a heaven. அது வந்து மணவாட்டிக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண்மணி போல அங்கே இறங்கி வருவாள் என்று நம்ம பார்க்கணும். அங்கே அழுகை இல்லை, கூக்குரல் இல்லை, சங்கடம் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் சுத்தமாக இருக்கும். அந்த ஏதன் தோட்டம் எப்படி இருந்து அதே மாதிரி ஒரு ஏதன் தோட்டத்தை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பரலோகத்து போதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். 4 சொல்லிட்டு 2 அவருடைய விசுவாசத்தில் பற்றுதலாக இருத்தல். அவருடைய விசுவாசத்தில் பற்றுதலாக இருத்தல். அது வந்து 1 யோவான் 4:15 எப்படி சொல்லுமா? யார் ஒருவர் இவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரர், தேவகுமாரர், இஸ் a son of God என்று அறிக்கை எடுக்கிறேன்னா அப்படி சும்மா சொல்ல முடியுமா? ஒரு விசுவாசம் இருந்தால் தானே சொல்ல முடியும். அதைத்தான்
அந்த 4:15 பார்க்குறோம். அப்புறம் எபிரேயர் 11 அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசித்தாங்க. எபிரேயர் 11:1 என்ன சொல்கிறது? விசுவாசம் காணப்படுகளின் உறுதியும் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். முதல்ல விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இருக்கின்றார் என்று விசுவாசிக்க வேண்டும். 11:6 ஆண்டவர் இருக்கின்றார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் சென்றால் அவர் நன்மைகளை தருவார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனால அதே மாதிரி தான், அதே விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் பரலோகம் இருக்கின்றது என்று விசுவாசிங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளை. கடைசியாக அவர் எப்படி நடந்தார் அதே போன்று நாம் நடப்போமானில் அவரில் நிலைத்திருப்போம். 1 யோவான் 2:6 நீங்கள் வாசிங்க பிரதர் பாஸ்டர். 1 யோவான் 2:6 நீங்கள் வாசிங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. நடக்க வேண்டும், இல்லைன்னா ஒரு இது கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிலிப்பியரில் 2வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது. அவர் ஆண்டவருக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை மட்டும் நம்மை தாழ்த்தினார். அதன் மொத்தமாக பூலோகத்தாரும் வானோகத்தாரும் அவரை உயர்த்தினார்கள். எனக்கு பெருமாள், என்றைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அன்றைக்கே நீங்கள் இயேசுவை போன்று நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எனக்கு பிரியமானவர்கள், கடைசியாக திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார்கள் அந்த யுகங்களின் வாஞ்சைன்னா ஆங்கிலத்தில் டிசைர் ஆஃப் ஏஜஸ் 676 பக்கத்தில் ஒன்று சொல்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த ஆவியை அனுதினமும் அனலாய் பெற்று அவருடைய சேவைக்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புவித்து அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இடைவிடாது கிளையானது உயிருள்ள மரத்திலிருந்து சாறை, அந்த சாப் சொல்லுவோம்ல, சாறை எப்படி பெற்று ஜீவிக்கின்றதோ அதே போன்று நாமும் அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஜீவித்து நாமும் இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும். அவரை போன்று குணம் நிறைந்தவராக வாழ வேண்டும். விசுவாச பிள்ளைகளை, அவரே போன்று குணம் நிறைந்தவர்களாக இருக்க தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி நாங்கள் கீழ்ப்படிவோம். நாங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு நல்ல சாட்சியின் அனுபவங்களோடும் தேவ வசனத்தோடும் எங்களுக்கு இந்த நாள் நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் நிலைத்திராத பட்சத்தில் எங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் விட்டுவிடக்கூடாதபடிக்கு எங்கள் மேலே இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை பலப்பட செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மேல் உண்டான பசியும் தாகமும் எங்களுக்கு அதிகமாய் ஒவ்வொரு நாளும் கிடைப்பதற்கு ஏதுவாக உம்முடைய ஆவியானவரை எங்களுடைய இருதயத்திலே நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மில் நாங்கள் நிலை கொண்டு நாங்கள் அநேக கனிகளை கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்கென்று இந்த இடத்திலே பார்ப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுவிசேஷமாக நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து செய்த தொழுகையிலே ஒரு நிமிஷமும் வீணாய் போவதில்லை. நாங்கள் தாமதமாக இங்கிருந்து நாங்கள் கடந்து சென்றாலும் தேவ பலத்தினாலே நாங்கள் நிறைந்தவர்களாக இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உபவாச ஜெப ஆராதனை இதை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தும் போதும் எங்களுடைய பலன்களை நாங்கள் ஒடுக்கும் போதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பலன் எங்களுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்கு சமீபமாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தினாலே இந்த இடத்திலே அசைவாடும் போது உம்முடைய வானத்தின் அதிகாரங்களும் உம்முடைய வானத்தின் சத்துவங்களும் எங்களுடைய ஜெபங்களை நீர் கண்ணோக்கமாய் ஏறெடுத்து பார்த்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான நன்மைகளை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்து நன்றி நிறைந்த இருதயங்களாக இங்கிருந்து கடந்து செல்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தியருளும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய ராஜ்யம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் தாரும், எங்கள் கடனாளிகள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தள்ளும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று உம்முடையவர்களே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும், பிதாவானுடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும், தேவ தூதருடைய பாதுகாவலும், விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும், புதிதாய் வந்திருக்கிற திருமணமான தம்பதியர்களோடும், குழந்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமென்.